परम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தாவுடைய திருப்பாத கமலங்களை என் திறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவர்களுடைய அருள் ஆசையோடு நாம் இப்பொழுது கமலஜ தைகாஷ்டகம் என்கின்ற இந்த வகுப்பை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் இப்பொழுது 6வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஸ்ருங்கஸ்மா பிருத்திவாசே சுகமுக முனிபி சேவ்யமானம் திரிபக்மே ஸ்வாங்கச்சாயாதிதூதாம்ருதகர சுரராட் வாகனே வாக்சவித்ரி சம்பு ஸ்ரீநாத முக்யா மரவரணிகரைதி மோகத பூஜ்யமானே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜலயிதே சத்வரம் தேஹி மத்யம். ஸ்லோகம் 6. மாதத்வத்பாத பத்மன விதி குசுமைஹி பூஜிதம் ஜாது பக்யா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? காசும் நைவாகமீதே ஜடமதிரளத்வத்குணான் திவ்ய பக்தைஹி மூகே சேவா யனுபவ கருணாம் அர்ப்பணே தேவ கிருத்வா மூக வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜலயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காதலாகி கண்ணீர் மல்கி கத்திட்டு ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிர்ப்பது அப்படிலாம் நான் அழுவல கூட்டேன். சும்மா போற போக்குல டூருக்கு வந்தோம். அப்படியே நான் இந்த கமல ஜெயகாந்தனை கேட்டோம். ஏதோ அவர் கேட்டதுனால சரி அவர் தான் கேட்கிறாரு நம்மளும் கொஞ்சம் கேட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ பெரிய அப்படியே கண்ணீர் மல்கி கசிந்து அப்படியே உருகி அது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் ஞானம் வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன் எனக்கு கொடுக்கறத கூட நான் அது மாதிரி முக்கியம் இது வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும் முக்கியம் கேட்டதே எப்படி பிசினஸா தானே கேட்டிருக்கேன். ஆமா நான் உனக்கு 20 தேங்காய் உடைக்கிறேன் எனக்கு அற்பமா எனக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் அம்பிகை கிட்டையும் எல்லா தேவதைகள் கிட்டையும் நம்ம அப்படிதான் டிரான்சாக்சன் தான் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் உண்மையான பக்தி பண்ணலை. உண்மையான பக்தி எது? டிரான்சாக்சன் எது? இது வரைக்கும் நான் திருப்பதிக்கு வேண்டிய 20 வாக்கி மட்டும் போட்டிருக்கேன். இது பக்தியா டிரான்சாக்சன்? உண்மையான பக்தி எது? கண்ணப்ப நாயனார் கண்ட ரத்தம் வந்த உடனே
ஒரு கண் எடுத்து வச்சதுனால இன்னொரு கண் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இருப்பாருங்க. அது பக்தி. உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்ல போறோம், யாராவது இது மாதிரி வேண்டி இருக்குமா அப்படின்னு. இது வரைக்கும் வேண்டது இல்லை. ஏதோ வெட்டனா நல்லா வளருது, அதனால சரி தலையிலேயே ஒரே பேணுது உருமா இருக்கு, அதனால முடி வேற கொட்டுது, மொட்டை வச்சா கொஞ்சம் முடி வளரும். இல்ல மொட்டை குழந்தைக்கு 3 மொட்டை போடணும்ன்றாங்க, அதனால திருப்பதிக்கு போய் மொட்டை. இது பக்தி இல்லை, இது டிரான்சாக்சன். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒன்லி அவர்கிட்ட வியாபாரம் தான் நம்ம வந்து பண்றோம், வணிகம் தான் பண்றோம், ட்ரேட் தான் பண்றோம். இது வரைக்கும் பக்தி பண்ணல. சோ நான் இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நான் மட்டும் அயோக்கியமா நான் இது வரைக்கும் நான் ஏதாவது இந்த வேலை நான் வெட்டிக்கிறேன், நான் பகவான் கிட்ட வேலை இருக்கிறேன் இல்ல. அது மாதிரி நான் செய்யல, எனக்கு பக்தி பண்ண தெரியல. சரி, வேற என்ன என்ன சொல்ல போறாருன்னு பாருங்க. இப்போ பட்டினத்தார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டினத்தார் நாங்களாம் கூட பட்டினத்தார் தான், நாங்க சென்னையில இருக்கோம். அந்த பட்டினத்தார் 18 சித்தர்கள்ல அவர் ஒருத்தர். அப்பேற்பட்ட பட்டினத்தார் அவருடைய சொத்துக்கள், அவர் அப்பயே மன்னர்களுக்கு எல்லாம் மணியை லெண்ட் பண்ணுவார். பைனான்ஸ் வந்து இவர் கொடுப்பார் கவர்மெண்ட்டுக்கு. அப்பேற்பட்ட பெரியார். அவருக்கு வந்து அவருடைய மகனின் ரூபமாக, இறைவனே மகனா பிறக்கிறார், மகனின் ரூபமாக அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து புகுத்திட்டார். சும்மா சொல்லிட்டார். எப்படி ரமணருக்கு திருவண்ணாமலைன்னு கேட்ட உடனே ஒரு சொல்லுல அவருக்கு வந்து வைராக்கியம் பிறந்ததும், அது போல பட்டினத்தாருக்கும் அந்த ஒரு சொல்லுல வைராக்கியம் பிறந்துட்டு, என்னது நீங்களும் சொல்லினே இருக்கீங்க, எனக்கு இன்னும் பிறக்கல, அந்த அளவுக்கு ஈஸ்வரன் மாதிரி அவ்வளவு சக்தி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவரு வந்து என்ன சொல்லிட்டு போனார், காதலிந்த ஊசியும் வாராதுக்கால் கதைப்படி. அது சொன்ன உடனே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்தது. அந்த வார்த்தை அப்பேற்பட்ட சக்தி வார்த்தையா அவருக்கு சக்தி உள்ள போய் வேலை செஞ்சது. உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டார், துறவரம் போக ஆரம்பிச்சிட்டார். அவர் போனவர் என்ன பண்ணாரு, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அப்பா மகனே, நான் உன்னை வந்து ஒரு பிள்ளை தவமா தவம் இருந்து பாலூட்டி சீராட்டி அப்படி நான் வளர்த்த உன்னை, என்னை வந்து நீ தவிக்க விட்டுட்டு போயிடுறியே, என்னுடைய இறுதி காலகட்டத்துல யாரு வந்து என்னை பார்த்துப்பாங்க, நான் என்ன பண்றதுடா மகனே. அவர் கேட்ட உடனே, அந்த அம்மா கேட்ட உடனே அவர் ஒரு வாக்கு கொடுத்தார். அம்மா, உன்னுடைய கடைசி காலம் நீ இந்த பூத உடலில் இருக்கின்ற வரைக்கும் நான் வந்து இந்த ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன், இந்த ஊர்லயே தான் நான் இருப்பேன். அந்த கட்டாயத்தினால அந்த ஊர்ல இருக்கார். அவருக்கு வந்து ஏதோ ஒரு நினைப்புல, ஞானி தானே, ஏதோ ஒரு நினைப்புல ஒரு கழனில போய் படுத்துன்னு இருக்கார். அந்த கழனில அவர் அந்த வரப்புல கையை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கார். அந்த பக்கம் இப்பெல்லாம் நமக்கு வீட்டுல ஆர்வம் வார்த்தை, அப்பெல்லாம் தண்ணி கொஞ்சம் தூரம் நடந்துதான் போய் எடுத்துட்டு வரணும். அந்த வழியா 4-5 பெண்மணிகள் போறாங்க. அதை பாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அவ்வளவு பெரிய செல்வந்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இல்லைன்னு கட்டாந்தரையில படிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்றான். கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொரு பெண்மணி என்ன சொல்றா, அடிப்படை அவருக்கு எல்லாத்தையும் விட்டு, அதாவது எப்படி படுத்துன்னு இருக்காரு, வரப்பு மேல கையில சுகமா படுத்துன்னு இருக்காரு. இவரு போய் சன்னியாசியா வேலையை பாரு வாடின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஐயோ இவ்வளோத்தையே திறந்தோமே, நம்ம ஒன்றும் சொகத்தை திறக்கலையே. மகா பெரியவர் ஒரு வாட்டி ஆசிரமத்துல கேசரியா ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சிருக்காங்க. அதை அவர் கையில கொடுத்து சாப்பிடறச்ச அவர் என்ன கேட்டிருக்காரு, இது இன்னும் முந்திரி பருப்பு போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு வந்து சொன்னது, அவர் அறியாம சொன்னது. அவர் அதுக்கு அவரே பிராயசித்தத்தை கொடுத்துருந்தார். என்ன பண்ணாருன்னா, அதுக்கோசம் இந்த நாக்கு தானே இதை கேட்டுது, அதனால ஒரு வாரம் சாப்பிடாமையா இருந்திருக்காரு. அதுக்கோசம் இந்த ருச்சி காத்துதான் இந்த உடம்பு ஏந்துச்சு, இதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்தே போயிருக்காரு. தன்னை வருத்தி கொண்டார். இவரு என்ன பண்ணிட்டாரு, அதுதான் மனசுல இவங்க சொல்றாங்க, நம்ம வந்து கையை எடுக்கணும்ட்டு கையை மட்டும் எடுத்துட்டு அந்த வரப்புல படுத்துருக்காரு.
திருப்பி இந்த பக்கம் போன பொம்பளைங்க வந்து என்ன பண்றாங்க, பாரு அவங்க சொன்ன அவர் கையை சுகமா வச்சுன்னு பட்டுன்னு இருக்காருன்ட்டு இப்ப பாரு கையை எடுத்துட்டாருன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஆமா கையை எடுத்துட்டாரு, அவர் தலையை இன்னும் வடக்கு மேல தாண்டி வச்சு பட்டுன்னு இருக்கிறார். உடனே திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கப்படுகிறார். கொஞ்சம் தூரம் போய் திருப்பி ஒரு பொண்ணை திரும்பி பார்க்கலாம். இந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டாருன்ற நம்ம சொல்றத போறது வரதெல்லாம் இந்தாலும் கேட்டு இவர் தான் ஞானியா இது தன்னியாச்சியா போய் பொம்பளைங்க நம்ம சொல்றத வேற காதல் வாங்கிட்டு இருக்காரு. இது மாதிரி ஐயோ நான் இது மாதிரி நான் இருக்கிறேனே. இப்போது மகா பெரியவாள் இருந்து பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருமே இந்த உடல் சுகம் உடல் பற்று அதுவும் இல்லாத இந்த புலன் விஷயங்கள்ல போயிட்டு எனக்கு இந்த வஞ்சிக்கும் புலன் இன்பங்கள் எனக்கு வந்து ரொம்ப தலையா இருக்கு. இது பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் புலம்பு வச்சிருக்கு இந்த விஷயம். சரஸ்வதி தேவி விவித குசுமைகி பாத பத்மம் ந பூஜிதம். நான் வந்து எனக்கு எந்த பழக்கமும் இல்ல கிடையாது. எந்த பழக்கமும் நான் கெட்ட பழக்கத்தில் இவர் சொல்லல. எனக்கு சிகரெட் பிடிக்கிறது அதெல்லாம் அவர் சொல்லல. எனக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னா எனக்கு எந்த விதமான நல்ல பழக்கமும் இல்லை. ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, அது வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி கிடையாது. ஏதோ காலையில எழுந்தோன்னா ஏதோ சும்மா நெத்திர விபூதி கடனே நல்லா வைக்கிறோம் வச்சுவோம், சாப்பிடுவோம், எங்க வேலையை பார்ப்போம். ஏதோ தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொன்னா வேலைக்கு லீவு விட்டுட்டு நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டு படுத்துன்னு தூங்குவோம், இல்லைன்னா டிவியை பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுல இருக்கவே இருக்கு கையில போன நோண்டுவோம். இதுதான் எங்களுடைய வேலை. அது போல நான் வந்து ஒன்னும் ஸ்பெஷலா ரொம்ப விரதெல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு பூஜைலாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. ரொம்ப விரதம்லாம் இருந்தது கிடையாது. நானு என்னை வருத்திட்டு எந்த வேலையும் நான் செஞ்சது கிடையாது. அப்பேற்பட்ட நான் எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை. இதுவரை நான் அதிகாலையில கூட எழுந்தது கிடையாது. ஏதோ கிளாஸுக்கு வந்து என்ன தெரியும் தட்டி எழுந்திருக்கோம்னு சொல்ற வாசி நான் 5 மணிக்கெல்லாம் எங்க போதுன்னு கிளாஸுக்கு வரேன். அது கூட கிளாஸுக்கு வந்து என் முகத்தை கூட நான் காண்பிக்க மாட்டேன். அது மாதிரியான ஆள் நான் இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பாமரனை போல இருக்கிறேன். என்ன போய் இந்த இவ்வளவு பெரிய இந்த அற்புதமான கஷேத்திரத்துல இந்த கூத்தனூர்ல உன்னுடைய சன்னதியில உன்னுடைய விஷயத்தை அதுவும் என்னை மேன்மையாக்குகின்ற என்னுடைய பிறவி கடலை நீந்துகின்ற என்னுடைய ஜென்மாந்திரத்தை நிறுத்துகின்ற இந்த பிறவி பயனை தருகின்ற இந்த வேதாந்த விஷயத்தை எனக்கு சொல்றதுக்கு இங்க வந்து என்னை அழைத்திருக்கிறாயே. நான் என்ன பேரு பெற்றேன், நான் எவ்வளவு புண்ணியம் நான் பண்ணிருக்கணும், நான் இதற்கு தகுதியானவனா முதல்ல எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன செலக்ட் பண்ணிருக்க, எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லன்னா இதே சரஸ்வதி கூத்தனூர் கோயில நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் போனாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. இதே இடத்துல எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கும், பஜன் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கும். இது மாதிரியான ஞான விஷயத்தை அது உன்னை பத்தி சொல்ற விஷயத்தை இந்த இடத்துல உன் பக்கத்திலேயே உன்னுடைய சந்நிதியிலேயே உன்னுடைய அருட்பார்வையிலே வச்சு கொடுத்திருக்கிற தாயே, எவ்வளவு பெரிய புண்ணியம் அது. நான் எந்த புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ எனக்கு வந்து இந்த பெரிய தத்துவ விசாரத்தை செய்யறதுக்கு இந்த இடத்துல எங்களை வந்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுடைய பாத பத்ம உன்னுடைய பொருட்பாதங்களை நான் ஊர்ஜிப்பேன். நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு, அவருக்கு உள்ள ஊருக்கு ஆயுத பூஜை அப்படின்னு சொன்னா சரஸ்வதி பூஜைன்னா ஏதோ படிக்கிற நோட்டு பிஸ்புக்கு வீட்டுல இருக்கிற தொடர்பு மண்வெட்டி கெட்டபார இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு பொறி எல்லாருக்கும் கொடுப்போம். அதான் சரஸ்வதினு எங்களுக்கு தெரியும். அதோட மருந்து வந்து ஆனா இங்க வந்துதான் தெரியுது நான் பேசுறேனே அந்த பேச்சுக்கு என்னுடைய எண்ணத்தை பேச்சாக வெளியே எடுத்து வந்து கொடுக்கறதும் என் மனசுல இருக்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யறதும் அந்த சரஸ்வதி தான் எனக்கு இப்பதான் வந்து தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என் கையில இந்த கிளாஸ் எடுத்து ஒருத்தர் சொல்லிட்டு போனார். அப்படி நான் இது வரைக்கும் நான் வந்து உனக்கு அப்படியே என்னோட மெய் வருந்தி நான் வந்து கண்ணீர் மல்க நான் இது வரைக்கும் நான் உன்னை வந்து
பூஜை பண்ணது கிடையாது. விவித குசுமைகி, பலவித மலர்களை வைத்து உன்னை நான் அர்ச்சித்தது கூட கிடையாது. பூஜிதம் ஜாது, எப்பொழுதும் பூஜித்ததும் கிடையாது. பக்தியா பூஜிதம் அதுகளால நான் பக்தியோட நான் இது வரைக்கும் பூஜை பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் உன்னிடம் பண்ணிருக்கிறது எல்லாம் ஒன்லி த டிரான்சாக்சன் தான் நான் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ இவங்க பாடின மாதிரி காதலாகி கசிந்து அது போல நான் இது வரைக்கும் நான் பாடினதே கிடையாது. காத்தும் அகம் நைவ ஈசே, விதவிதமாய் உன்னை நான் போற்றி புகழ்ந்ததும் கிடையாது. விதவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் பக்தர் அதமலர் சூடவும் ஒரு நிலை தருவாய் ராஜராஜேஸ்வரி. இப்ப மனாத்துக்கு முன்னாடி பாடினாங்கல்ல ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, அது மாதிரி நான் இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட பாடினது கிடையாது. இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஓதுவார்கள் அற்புதமா பாடினாங்க. நேற்று கூட அந்த சிவன் கோயிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அங்க அந்த கைலை வாத்தியம் வாசிச்சாங்க பாருங்க, எங்களையே மெய் மறந்து அதுல அந்த அளவுக்கு நாங்க மெய் சிலிர்த்து போனோம். அது மாதிரி இது வரைக்கும் நாங்க கேட்டதும் கிடையாது. அது மாதிரி நாங்க அந்த வாத்தியத்துல நாங்க வாசிச்சதே கிடையாது. அது மாதிரி அம்மா நான் இது வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணல. நான் அது மாதிரி உன்னை பாடி நான் இது வரைக்கும் புகழல. அப்படியும் தப்பி தவறி நான் பாடிட்டேன் அப்படின்னா சரஸ்வதி தாயே, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் கோச்சிக்க கூடாது. நான் பாட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா என் கையில இருக்கிற வீணைய தூக்கி என் மேல போட்டுட்டு ஓடிடுவேன். அது மாதிரி நான் பாடுவேன். நான் உன்னை பூஜித்தது அல்ல, பாடியதும் கிடையாது, அர்ச்சித்ததும் கிடையாது. அம்மா நைவ அகம் ஈசே, என்னால் இது முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை. பொறுமையா இதை பண்றதுக்கலாம். ஏன்னா நான் அடுத்தது இந்த கிளாஸ முடிச்சுட்டு நான் உடனே நிறைய கோயில் பார்த்துட்டு வீட போய் பொருளோட சேரணும். அதனால எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. பத்குலான், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நான் அறிவு கட்ட ஜடம் மக்கட்ட. என்னை போய் நீ வேதாந்தம் கேட்கறதுக்கு நீ இவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கிறிய, என்னே உன்னுடைய அருள் அம்மா தாயே. ஏ சரஸ்வதி மாதா, நீ எனக்கு இந்த இப்பேற்பட்ட அருளை புரிஞ்சது எனக்கு பெருசு இல்ல, நீ எனக்கு கேட்க வச்சது பெருசு இல்ல. எனக்கு இந்த கேட்ட விஷயத்தை, கேட்ட ஞானத்தை எனக்குள் தக்க வைக்கிறதுக்கு உண்டான அந்த அருளை கொடு. நான் மாறத்துக்கு உண்டான அருளை கொடு. நீ மாறணும்னு சொன்னீங்க. அந்த நீ சொன்ன சொற்கள் எல்லாம் என்னுள் புகுந்து நான் எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வழியை எனக்கு கொடு. ஏ சரஸ்வதி மாதா, எனக்கு அருள் புரிவாய். நானே எப்பேற்பட்டவன் தெரியுமா? சித்தப்படாது யாரும் அசதகா, நான் 1ஆம் நம்பர் சோம்பேறி. நானு அவர் சொல்றாரு, நான் சொல்லல. நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுற போஸ்ட்பாண்டிங் மைண்ட் இருக்கிற ஆள் எனக்கு. இன்னைக்கு வாங்க நாளைக்கு பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற ஆள் நானு. நாளைக்கு பண்ணா இது நல்லா நடந்துடும் கற்பனையிலேயே காலத்தை நான் கழிச்சுன்னு இருக்கிற ஆள் நானு. எனக்கு சுறுசுறுப்பு கொடுத்து மந்த புத்தியை நீக்கி நான் அட்லீஸ்ட் பாட்டு பாட முடியல, நானாச்சும் பாட்டு பாடுறவங்களை பார்க்கிற அளவுக்கு நாச்சும் எனக்கு பாக்கியத்தை கொடு. அவங்க பாட்டு பாடுறச்சு அவங்க கூட உட்காந்து கேட்கிற அளவுக்கு நாச்சும் அந்த திறமையை கொடு. அதுவும் இல்லாத எனக்கு சுத்தமா திறமையே இல்லை. நான் யாரு மூக்கேனா திறமை இல்லாத, சரியாக அதை நான் கேட்டதை கூட என்னால திருப்பி ரெசிடேஷன் திருப்பியும் சொல்றதுக்கு உண்டான பவர் எனக்கு இல்லவே இல்லை. அந்த சக்தியும் கொடு. நான் ஊமை தாயை, மூக்கேனா ஊமை. நான் ஊமை. எது சொன்னாலும் தேவையான நேரத்துல என்னால் அது கரெக்டா சொல்ல முடியல. அதோட மட்டும் இல்ல தாயே, சேவாதிகீனே, நான் யாருக்கும் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் மறந்தும் கூட நான் உபகாரம் பண்ணதில்லை. முடிஞ்சா அவங்க கீழே உபகாரத்தை வாங்கிப்பேன். நான் இது வரைக்கும் திருப்பி ஒரு வாட்டி கூட பண்ணதில்லை. அதனால நான்
எல்லாருக்கும் உதவுகின்ற அந்த மனசை எனக்கு வந்து கொடு. அட்லீஸ்ட் முடியல நான் செய்யற மாதிரி எனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அங்க செய்யறாங்க போ அப்படின்னு சொல்ற வாய்னாச்சும் எனக்கு கொடுத்தாரு. என்ன ஜடமா ஊமையா நிக்க வச்சிடாத. இது மாதிரி தொண்டு கோயில்ல நிறைய பேர் செய்யறவங்க இருக்காங்க. நேற்று கூட இங்க ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. நான் வந்து கணவனால் கைவிடப்பட்டவன், எனக்கு கணவன் செத்துட்டாரு. நான் இந்த கோயிலே தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க நான் வந்து வேலை செய்யறேன். இங்க இதுக்கு பின்னாடி மகா பெரியவரோட போட்டோ இருக்கு. ஸ்கிரீனுக்காக வேண்டி நான் அவர் கையில மன்னிப்பு கேட்டுட்டு தான் இந்த ஸ்கிரீன் நாங்க வச்சோம். அவர் கையில அவர்கிட்ட ஒரு விளக்கு, ஒரு பெரிய விளக்கு இருக்கும், அது இங்க இருக்கு. டெய்லியும் நான் தான் பெருக்கிட்டு அவர்கிட்ட விளக்கு ஏற்றிட்டு நான் வேண்டிக்கிறது உண்டு. எனக்கு வந்து என்னுடைய கணவன் இறந்துட்டாரு, என்னுடைய குடும்பம் நெருக்கடியா இருக்கு, எனக்கு என்ன வழி செய்ய போற இறைவா பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர்களை கேட்ட உடனே எண்ணி 3 நாள்ல இவங்க வந்து இங்க ஒர்க் பண்றவங்க அமெரிக்கால வேலை செய்யற மாப்பிள்ளையே மகா பெரியவர் கொடுத்திருக்கார். இல்ல அவர் இல்லாமல் இருந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கார். நல்ல வசதியோட நல்லா இருக்காங்க. இப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த அவங்க பொண்ணுக்கு இதே இடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத தாலி திருச்சி கோர்த்தது சரஸ்வதி அம்மனுடைய கோயில்ல கோர்த்திருக்காங்க. அதனால இறைவனை நம்பினா கண்டிப்பா ஒரு பொழுதும் நம்மளுக்கு வந்து கையே விட மாட்டார். அதனால நம்முடைய நம்பிக்கை அவர் பேரை வைக்கணும். இது எப்படி அப்படின்னா தொண்டு செஞ்சா எல்லாமே வரும். தொண்டு எதுக்கு செய்யணும்? தொண்டு செஞ்சா என்ன நடக்கும்? நான் தொண்டு செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு உள்ள இருக்கிற கல்விஷங்கள் முதல்ல மாறும். எனக்கு என்ன புத்தி வரும் அப்படின்னு சொன்னா எனக்கு பெரிய தார்மீக புத்தி, விட்டு கொடுக்கிற புத்தி, நல்ல நேர்மையான புத்தி, இதெல்லாம் எனக்கு வரும். என்கிட்ட இருக்கிற அந்த கருவித்தனம் எல்லாம் நீங்கும். நான் எப்பொழுது மற்றவர்களுக்காக வாழ்கிறேனோ மற்றவர்கள் எனக்காக வாழ்வார்கள். நான் எப்பொழுது எனக்காக வாழ்கிறேனோ மற்றவர்கள் அவர்களுக்காகவே வாழ்வார்கள். இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மதுரையில கூட நான் பார்த்திருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில ரொம்ப வயசான ஒரு பெரிய விசிறி, அந்த கோயிலை சுற்றி வரவங்களுக்கு ஒரு மூலையில நின்றுப்பார். அந்த விசிறியை இப்படி ஆக்குவார். அவரால் முடியாது, அப்படி ஆக்குவார். உழவார பணி நிறைய ஈஸ்வரன் கோயில்கள் எல்லாம் போயிட்டு பணி செய்யறது, நான் ஆர்பனேஜஸ்க்கு எல்லாம் உதவுறது. இது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் கனவுல கூட நான் நினைச்சிட்டு இருந்தது இல்லை தாய். இனிமேட்டாவது நான் செய்யறதுக்கு உண்டான வழியை எனக்கு வந்து கொடுத்தாயே. இதையே அபிராமப்பட்டவன் கேட்டிருக்கார். தொண்டு செய்யாது நின் பாதம் தொடாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உடரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ இதுவா பாடியிருக்காரு. மீண்டும் செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே, நான் இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு அபிராமப்பட்டர் கேட்டிருக்காரு. தொண்டு கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். தொண்டு செய்ய செய்ய என் கிட்ட இருக்கிற அந்த அற்ப புத்தி நீங்கும். என்ன அற்ப புத்தி இருக்கிறதுல ரொம்ப அற்ப புத்தி கம்சத்தனம் என் கிட்ட இருந்து போகும். அதனால எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வந்து கருணை புரித்தாயே. அனுப்பம கருணாம் கிருத்துவா, நான் எப்படிப்பட்டவன் என்மேல் கருணை வைத்து என்னையும் ஒரு பொருளாக இந்த வேதாந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி இருக்கின்றாயே தாயே. உபமா ரகித கருணா, ஈடு இணை இல்லாத கருணை குணம் கொண்டவளே. அனுப்பம, ஈடு இணை, அளவு இல்லாத. இதையெல்லாம் எதனால் நீ இவ்வளவு கருணையாக எனக்கு தந்திருக்கின்றாய் என்று சொன்னால், அற்ப அம்மா அற்ப கேம்ப இவ. அம்மா நீ வந்து தாய் உள்ளம் கொண்டவள், நான் குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி ஒரு தாய் குழந்தை வந்து தப்பா பண்ணா திருத்துவாரோ என திருத்தி நல்வழிப்படுத்தியிருக்கின்றாய் தாயே. நான் அலைந்து தீர்ந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய்.
அன்பை புகழ்த்திய முந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா ஸ்ரீ சக்கராஜ சிம்மாசனே அப்பேற்பட்ட என்ன நீ இது மாதிரிதான் அம்மா குழந்தையா என்ன இந்த உறவுல என்ன நீ இவ்வளவு பெரிய இதுவ நீ எனக்கு கொடுத்திருக்க. இது தாய் மகன் உறவு. இது இந்த உறவிற்கு விலை மதிப்பே கிடையாது. கருணை கடலே, உன் கருணை என்ன, அந்த கருணையை நான் என்ன செய்வேன், என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை அவர் நிறைவு பண்றார். ஒரு வாட்டி ஸ்லோகத்தை படிப்போம். மாதஸ்வத்பாத பத்மம் நமிதி குசுமைஹி பதவிச்சாரம் உங்ககிட்ட எல்லாருக்கும் இந்த பேப்பர் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதவிச்சாரத்தை நம்ம ஒரு வாட்டி முடிச்சிருவோம். மா தாயே ஸ்வத் உன்னுடைய பாத திருப்பாதம், பத்ம தாமரை பொற்பாதம், விதி குசுமைகி பலவிதமான பூக்களை கொண்டு விதவிதமாய் பூஜித்தம் ஜாது பூஜித்தது இல்லை. பக்தியா பக்தி கூட எனக்கு இல்லை. காத்தும் அகம் நான் பாடியது கூட நீங்கே கிடையாது. நானோ ஜட ஜடம் மதி அறிவில்லாதவன், அலசகா சோம்பேறி, துவன்குணான் இப்பேற்பட்ட குணமுடையவன், மூக்கே நான் ஊமையன், சேவாதிஹீனே சேவை செய்வதும் கூட கிடையாது. அனுபவ கருணா உனது கருணைக்கு ஈடு இணை கிடையாது. அற்ப கேமேவ திருத்துவா இது அப்பேற்பட்ட இந்த உன்னுடைய கருணை எத்தகையது என்று சொன்னால் அது தாய் மகன் சேய் என்கின்ற அந்த உறவு போல அது. வித்யாம் சுத்தாம்ச புத்தி கமலதலைக்கே சத்வரம் தேவி மத்தியம். அம்மா சரஸ்வதி தாயே, ஜெகன்மாதா, ஜெகஜனனி, ஆத்ம ஞானம் பெற்று உன் அருளால் நான் எனது பிறவி கடலை கரையேற எனக்கு வழியை தாரும் அம்மா. தாயே சரஸ்வதியே விளக்கம். அம்மா சரஸ்வதி தாயே, நான் விதவிதமான மலர்களை கொண்டு பலவிதமாய் உன்னை பக்தி செய்ததும் இல்லை. நான் பக்தியாக பாடியது கூட கிடையாது. நானும் அறிவில்லாத சோம்பேறி, ஊமை, சேவை செய்ததும் கிடையாது. இப்பேற்பட்ட குணமுடையவன் என்னையும் நீ ஒரு பொருட்டாக கருதி எனக்கும் உனக்கும் தாய் சேய் உறவு. அப்படிப்பட்ட எனக்கு ஆத்ம வித்தையையும் அதை பெரும் தூய தத்துவ அறிவையும் நல்ல புத்தியையும் நீ எனக்கு இப்பொழுது அருள்வாய் அம்மா. கமலத தெரிவித்தே. இப்பொழுது ஸ்லோகம் 7 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. சாந்தியா சம்பதோ மே விதர சுபகரீர் நித்ய சத்பின்ன கோசம் வைராக்கியம் மோக்ஷவாஞ்சாமதி லகு கலய ஸ்ரீ சிவா சேவ்யமானே வித்யாதீர்த்தாதி யோகி பிரவர கரசரோ ஜாத சம்பூஜிதாங்கிரே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலததைதே சத்வரம் தேஹி மத்யம். இதுவரைக்கும் 6வது ஸ்லோகம் வரைக்கும் எனக்கு கர்மயோகத்தை கொடு, நல்ல ஒழுக்கத்தை கொடு, நல்ல தர்மசீலமான எண்ணத்தை கொடு, எனக்கு பக்தியை கொடு, இது மாதிரி எல்லாம் கேட்டிருந்தார்.
இப்ப ஸ்லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர் ஆகிறார். எதுக்கு மாறுறார்? கர்ம யோகத்திலிருந்து எனக்கு ஞான யோகத்துக்கு உண்டான வழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேண்டுதலை இப்ப தொடர்கிறார். கர்மயோகத்திலிருந்து தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டு இப்பொழுது அருள் வேண்டிய பிறகு ஞான யோகத்திற்காக ஆச்சாரியால் நிரசன பாரதி முன்னேறுகிறார். அவர் ஏற்கனவே முன்னேறிட்டார். நம்ம முன்னேறணும் அப்படின்றதுக்கோசம் அவர் இது ஸ்லோகமா அந்த நடையில அவர் சொல்றார். அப்ப ஞான யோகத்துக்கு முன்னேறார் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க வரணும்? கேட்டு கேட்டு புரிஞ்சு போச்சு எனக்கு. நான் எங்க வரணும்? வரணும் சா சா சா. இந்த இடத்துல சாதன சதுஷ்டயத்தை அறிமுகம் செய்யறார். சாதன சதுஷ்டயம்னா என்ன? எனக்கு சிம்பிளா சொல்லுங்க. நீங்க வாங்க ரொம்ப நீட்டா வளர்த்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? விவேக விவேக வைராகிய சமதமாதி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. இதே எலாபரேட்டா சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நித்திய அனித்திய வஸ்து விவேக இகமுக்திராஜ பரலோக விராக சமாதி சத்ய சம்பத்தி மோட்சம் தேடி இத சொல்லுவோம். இப்போ இவர் என்ன கேட்கிறார்? எனக்கு முதல்ல விவேகத்தை கொடு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விவேகம் அப்படின்னா விவேகம் அப்படின்னு சொன்னா அனித்தியத்தை நான் இது வரைக்கும் அனித்தியமாக புரிஞ்சுக்கிறேன். நான் அத அனித்தியத்தை நான் அனித்தியமாக புரிந்து கொள்றதுதான் உண்மையாலுமே விவேகம். நான் நித்தியத்தை அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். செகண்ட், எனக்கு முதல்ல அனித்தியமே எனக்கு எதுவும் புரியல, அப்புறம் தான் நான் நித்தியத்தை எது நான் புரிஞ்சுக்க முடியும். உண்மையான விவேகம் எது அனித்தியமோ, அனித்தியம்னா என்ன? நீங்க பார்த்து உங்களுடைய டெர்மினாலஜிக்கல் வேர்ட்ல எல்லாம் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு புரியல. அதை எங்களுக்கு தீர்க்கமா சொல்லுங்க. அனித்தியம்னா எது? அனித்தியம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி தூய தமிழ்ல சொல்றேன். அனித்தியம் அப்படின்னா இம்பெர்மனன்ட்னு அர்த்தம் தூய தமிழ்ல. இம்பெர்மனன்டா இந்த வார்த்தை கேள்விப்பட்டதில்லை. இம்பெர்மனன்ட் அப்படின்னா என்னன்னா நிலை இல்லாதது. எது நிலை இல்லாதது? எது நிலை இல்லாதது? யாராவது சொல்லலாங்க? ஊமை சொன்னோன்னு அங்கேயே நின்றீங்களா? எது நிலை இல்லாதது? அப்ப இந்த உடம்பு மட்டும் மொழ குச்சியாச்சு இங்கே இருக்குமா? இது நிலையானதா? இது என்னுடைய உடம்பு நிலையில, என்னுடைய மனசு நிலையில, இந்த இந்திரியங்கள் நிலையில, இந்த உலகம் நிலையில, அதுதான் கரெக்டா சொல்லணும். எடுத்த உடனே இதுவே எதுவுமே நிலையில்லைன்னு சொன்னா அது 10ஆம் பத்துலாம் சொல்லக்கூடாது. உலக நிலையில, உலக நிலையில தான் ஒத்துக்கிறேன். நீ முன்ன எத்தனை வருஷம் இந்த உடம்புல இருக்க போற? இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ இருக்க? இந்த உடல், மனம், இந்திரியங்கள், பாடி, மைண்ட் அண்ட் சென்சஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் நிலை இல்லாதது. அதுக்கப்புறமா தான் இந்த உலகம். அப்ப அனித்தியத்தை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க தத்துவபோதம் ஸ்டூடெண்ட், எது நித்தியம் அது எது அனித்தியம்னு படிக்கும் போதே முதல் கேள்வி என்ன கேட்கிற? ஆத்மா ஸ்தூல பஞ்சகோஷ அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மாக ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிவிக்தः அவிக்ரஹாசன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபஹாசன் யத் திஷ்யதி ச ஆத்மா. எது ஆத்மா? ஆத்மா நிலையானது, பிரம்மம் சத்தியம். அப்ப இந்த ஜகத்து மித்யா. அது அனித்தியம்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் இருக்கிறா போல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஓரம் இருக்கும். அந்த ஜகத்தை முதல்ல நான் பிறந்தேன் முதல்ல பார்ப்போம். இந்த உடம்பு நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பார்க்கும் போது, நான் பிறக்கும் போது ரொம்ப சின்னதா சிக்கன சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப பறக்குன்னு பெருக்க குட்டி மாதிரி இருக்கிறேன். இப்ப என்னால உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, நின்னா உட்கார முடியல. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா பல இருக்குது. இப்ப இது மாதிரி இருக்கிறேன். சோ நம்முடைய உடம்பு க்ஷணத்துக்கு க்ஷணம் அது
சாய்வதில் அது வந்து அழியறதுல வந்து இருந்துன்னு இருக்கு. அதனால இது ஒரு நாள் சாயும். அதனால இது பேரு சரீரம். சரிஞ்சுட்டே இருக்கு, நல்லாவே இல்லை. எப்ப பார்த்தா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா என்ன எங்க ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் கேட்கும் போது இவரு ஒருத்தரை பார்த்து நீ நல்லா இருக்கியாங்கிற, நான் இப்ப நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப நான் நல்லா இருக்க போறியா அப்படின்னு எங்க ஒருத்தர் சொன்னார். அதனால எதுக்கு நல்லா இருக்கியா, சுகமா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, என்ன அர்த்தம்? நீ இன்னும் எவ்வளவு நாள் உடம்புல இருக்க போறியோ தெரியல. இதுதான் இருக்கு அர்த்தம். முதல்ல என்னுடைய உடம்பு நிலை இல்லாதது தெரிஞ்சு, உடம்பு நிலை இல்லைன்னா பரவாயில்ல, என் மனசு இருக்கு பாருங்க, நான் மனசுல நான் ரொம்ப இளமையா இருக்கேன். எல்லாரும் அப்படிதான் இருக்கும். மீச நரசி போச்சே உன் ஆசை தீர்ந்து போச்சா இல்லையே. நான் முதல்ல இருந்து என் ஆசை அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. ஆனா என்னுடைய மனசு இந்த உடலினுடைய இயக்கத்திற்கு ஏற்றாறு போல சின்ன வயசுல எனக்கு பால் வாங்கணும் பெரிய ஆசை, பெரிய நடு வயசுல எனக்கு சைக்கிள் வாங்கினா ரொம்ப ஆசை, காலேஜுக்கு போறச்ச நான் ஸ்கூட்டர் வாங்கினா பெரிய ஆசை, வேலைக்கு போறச்ச லேப்டாப் வாங்கினா ரொம்ப பெரிய ஆசை, அதோட பெரிய ஆசை நான் அழகான பொண்ணா அழகான பையனா கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதோட பெரிய ஆசை, நல்ல ஆண் பையனா பெற்றுனா அதோட பெரிய ஆசை, ஆசைக்கு ஒரு பெண் குழந்தையா பெற்றுனா அதுவும் பெரிய ஆசை. இது மாதிரி என்னுடைய தேவைக்கு ஏற்றாறு போல தகுதிக்கு ஏற்றாறு போல என்னுடைய மனசு ஆசைப்படுறதுலயும் மாறிண்டே இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தாண்டி ஒரு 60 வயசு மேல இருக்கிறவங்களை கேட்டா சொல்லுவோம், நான் பட்டுன்னு வந்து திட்டுன்னு போயிடணும். இது ஒரு ஆசை. அதனால மனம் அதுவும் நிலையா இருந்தது இல்லை. இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. வெறும் சத்தான விஷயத்தையே கேட்டு இருக்கிறதுனால அது ஒரு ஆனந்தமா அப்படியே ஒரு இதுவா இருக்கு. நைட்டு பஸ் ஏறி எல்லா கோயிலும் போயிட்டு வீட்டுக்கு இறக்கும் போது விட்ட பிரச்சனையை நாம கிட்ட தப்பு பிடிக்கும் போது அப்ப தெரியும். அதனால இந்த மனமும் நித்தியமானது இல்லை, அதுவும் அனித்தியமானது. சரி, அதுதான் அனித்தியம். அப்ப என் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் கேக்குது இல்ல, நீங்க கிளாஸ் எடுக்கும் போதே என் கண்ணு அப்படியே உறங்குது. நீங்க உறங்கும் போது அப்படியே நீங்க பேசுறது எங்களுக்கு அப்படியே லாலி 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 லாலி. சரஸ்வதி தாய் சிறந்த அம்மாவோ இல்லையே, நீங்க ரொம்ப சிறந்த அம்மா எங்களுக்கு. நல்லா கண்ணை இழுத்துட்டு போகும்போது கிளாஸ்ல என்ன சொல்லுதுன்னு என்னால கேட்கவே முடியல. இருக்கும் போதே காது வந்து ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. அதுவும் சில பேர் பேசுறாங்கன்னா அந்த காது சுத்தமா அந்த பக்கம் போகவே போகாது. அதனால இப்ப எனக்கு மூக்கு அடைச்சல் இருக்கு, என்ன ஸ்மெல் வருதுன்னே எனக்கு தெரியல. மூக்கு இந்த ஸ்மெல்லிங் சென்சேஷனும் இது கூட எதுவுமே பர்மனன்ட் இல்லை. வயசான போது எனக்கு வந்து கண்ணு நல்லா தெரிஞ்சுது, இப்ப லைட்டா கொஞ்சம் பார்வை லைட்டா வந்து கம்மியாகுது. இது எல்லாமே எதுவும் நிலையானது கிடையாது. சரி, எங்க வீட்டுக்காரர் நிலையானவன் இல்ல, அவரும் நிலை இல்லாதவர் தான். ஏன் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு யாருமே தெரியாது. அப்ப என் குழந்தை நிலையானதா இல்லையே. நீ குழந்தையா இருக்கும் குழந்தை இருக்குதான் முன்ன கொஞ்ச நாட்டுல எப்படியாவது பெருத்த போகுது. அப்ப அந்த குழந்தை உங்களுக்கு நிலையானதா இல்ல, ரெடியா இருக்கு. நம்ம பங்கத்துல நம்ம எனக்கு பையனோட எனக்கு என் பேரத்துலதான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் மெய்ப்பந்தம் பிடிச்சி உங்களுக்கு அதனால இது எதுவும் நிரந்தரம் கிடையாது. எது அப்ப நிரந்தரம் அப்படின்னு சொன்னா 3 அவஸ்தைகளிலும் மாறாமல் இருப்பது. நம்ம கிளாஸுக்கு முதல்ல பார்த்தோம்ல, எது மாறாமல் இருக்குது? என்னுடைய தூக்கத்திலும் கனவிலும் விழிப்பிலும் மாறாமல் என்னை கவனித்தது எதுவோ அந்த சாட்சி ஆத்மா நித்தியமானது. அடுத்தது இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம்னா இப்ப இந்த கண்ணால, இந்த காதால, இந்த உணர்வால உங்களை தொட்டு பார்க்கறோம்ல, இதெல்லாம் எது தோற்றமோ இதெல்லாம் ஸ்தூலம். அப்ப இந்த உடம்பும் என்னால தொட்டு பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. இவரோட உடம்பு இப்படிதான் இருக்கணும் என்னால காதால கேட்டு அதை பத்தி உணர முடியாது. அதனால இந்த சரீரத்தோட பேரு ஸ்தூலம், கண்ணால பார்க்கறது. உங்களுடைய மனசு சூக்ஷ்ம சரீரம், அது பேரு. இப்ப உங்களுடைய மனசுல இருக்கிறது நான் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியுமா?
உங்களாலேயே உள்ளுக்குள்ள போய் மனசு பார்க்கவே முடியாது. கண்ணம் போனா கூட மனசு தெரியாது. ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடும். அந்த எண்ணத்தையே தொடர்ந்து கவனிச்சுன்னா அந்த எண்ணம் நிற்கவே நிற்காது, டிரான்ஸ்பர் ஆகிட வேற எண்ணத்துக்கு இருக்கும். சோ இந்த மனசும் நான் இல்லை. அப்புறம் அகங்காரம் நான் வருதுல்ல, அது எவ்வளவு நேரத்துல இருக்குது அந்த நான்? இந்த 20 நாள் கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் நம்ம நான் பணக்காரன், நான் ஏழை, நான் பிச்சைக்காரன், நான் படிச்சவன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கனவுல போய் கனவுல நான் யார் தெரியுமா, நான் பெரிய வக்கீல் நம்மள போய் சொல்ல முடியுமா? முடியாது. நான் பெரிய ராஜான்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்க ஆழ்நிலை உலகத்துல சொல்ல வேண்டியதே இல்லை அங்க. ஏன்னா உடம்பும் இல்லை, மனசும் இல்லை, எதுவுமே இல்லை. சோ மாறும் தன்மையாக இருக்கிற இந்த 3 நிலைகளும் நான் இல்லை. எப்போது நான் இல்லையோ அது அனித்தியம், மாறினே இருக்கு. இன்னொன்று நீங்க முக்கியமான இதை நீங்க மனசுல சொல்ல வேண்டும். அனித்தியம் அப்படின்னு சொன்னா நீங்க நல்ல விஷயமா புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக இருக்கேன். இப்ப இந்த ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் அடி என்றும் முடி என்றும் இருக்கிறதோ, அடினா அதனுடைய பாதம், முடி என்றால் அது ஆரம்பிக்கின்ற இடம், இது மாதிரி எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அனித்தியம். நீங்க எது வேணாலும் பார்த்துக்கலாம். எதற்கெல்லாம் அடிமுடி இருக்கிறதோ எல்லாமே அனித்தியம். ஆமால, எனக்கு தலையில முடி இருக்கு, அப்புறம் பாதம் இருக்கு, சுமார் கிட்டத்தட்ட 6 அடி 7 அங்குலம், அவ்வளவு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். 5 அடி 6 அங்குலம் இருக்கின்ற மதிக்கத்தக்க நபர். என் ஹைட் எவ்வளவு? 6 அடி 7 அங்குலம். அந்த அளவுக்கு நான் என்னுடைய உடம்பு. அப்ப இந்த உடம்பு நித்தியமா அனித்தியமா? டைரக்டா போட்டுடலாம், அது அனித்தியம். அப்ப என் மனசு இருக்கிறதுலயே என் மனசு ரொம்ப சின்ன மனசு, ஒண்ணு அந்த அளவுக்கு ரொம்ப பரந்த மனப்பான்மையெல்லாம் வரல. நம்முடைய மனதிற்கும் அளவுகோல் இருக்கிறது. என்னுடைய மனம் எந்தெந்த எண்ணங்களை என்னுள் பதிய வைத்திருக்கிறதோ அந்த எண்ணங்களின் அனுபவத்தின் அளவே என்னுடைய மனசு. அதுவும் அளவுகளுக்கு உட்பட்டது. அதுக்கும் ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்கு. ஏன்னா எண்ணங்கள் தொடர்ச்சி அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லைட் எரிஞ்ச மாதிரி அப்படியே நம்மளுடைய மனம் ஒரே எண்ணத்தையே நினைச்சு அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கோமா. அவ்வளவுதான், கோமான்னு அனுப்ப வேண்டியதுதான். அதனால இந்த மனமும் அனித்தியம், அளவுகளுக்கு உட்பட்டது. அப்போ இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கு. காரண சரீரம் தான் நம்ம நேற்று பார்த்தோம். இந்த செய்த பாவ புண்ணியங்களோட மொத்த மூட்டை, அந்த மொத்த மூட்டையில இருந்துதான் இப்ப இந்த உடம்பு இந்த மனசும் வந்திருக்கு. இந்த மூட்டையோட காரணத்திலிருந்து வந்ததனால் இது காரண சரீரம் இன்னும் பேர். இது இந்த சரீரம் எப்ப நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்னா, எப்ப அனுபவிக்க முடியும்? கிளாஸ் கேட்கும் போது, நீங்க கிளாஸ் எடுக்கும் போது எங்களால அனுபவிக்க முடியும். நான் நல்லா ஆழ்நிலை உலகத்தில் இருக்கும் போது அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா அது அனாதி அவித்யா. இவ்வளவு அனித்தியத்தை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு ஆல்ரெடி ஆத்மா, இந்த ஞானம், இதெல்லாம் நீங்க கிளியரா இதுல சொல்லிருக்கீங்க. எனக்கு நித்தியத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமை, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அனித்தியம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால நான் பின்னாடி சீட்ல போய் ஜாலியா தாண்டி உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அனித்தியம் இத பத்தி ஆதிசங்கருக்கு கூட அந்த அறிவு வந்ததுனாலதான், ஃபர்ஸ்ட் அனித்தியத்தை பத்தின அறிவு வந்ததுனாலதான் அவர் நித்தியத்தை தேடின்னு போனார். அவர் என்ன பண்றது, சின்னதா 4 வயசு இருக்கிறச்ச ஒரு நாடகம், நச்சிகேதன் யமதர்ம ராஜா, இந்த நாடகத்தை போய் பார்க்கிறார். அதுல யமதர்ம ராஜாவா வேஷம் போட்டாங்கல்ல, இவர் நாடகம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்காரு. அந்த தெருவுல, பக்கத்து தெருவுல ஒரே சத்தம். என்ன சத்தம்? மோள சத்தம், சங்கூதுற சத்தம். என்னமா இது மாதிரி மோள சத்தம் கேட்குது, அதுவும் ஒத்தடியா அடிக்கிறாங்களே, என்ன சத்தம் அப்படின்னா, இல்லப்பா நேற்று யமதர்ம ராஜாவா வேஷம் போட்டாரு, அவர் செத்துட்டாரு. ஐயோ, என்னப்பா அவர் தான் யமனா நேற்று எல்லாருமே எடுத்திருந்தாரு, அவரே செத்துட்டாரா? அப்படின்னா எப்படிமா யமனே சாவாரா
கண்டிப்பா யமனுக்கும் சாவு உண்டுப்பா, அவரையும் அனித்தியம் தான்ப்பா. அந்த நச்சிகேதன் சொன்னா கரெக்ட், நீ கொடுக்கிற செல்வமோ, நீ கொடுக்கிற ராஜாங்கமோ, அல்லது நீ கொடுக்கிற வரமோ நீ இருக்கிற வரைக்கும் தான் செல்லுபடியாகும். நீயே எப்ப உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த வரம் இந்த செல்வங்கள் எல்லாம் பிடுங்கப்படும். அதனால அது அனைத்தும் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு போனாமா. எனக்கு இப்ப இது நல்லா புரிஞ்சுது. யமனுக்கே அவனுக்கு ஆயுள் காலம் அனித்தியம் போது உண்மையாக சொர்க்கமும் அனித்தியம் தான். அதனால நான் நித்தியத்தை நோக்கி போகிறேன் என்று நர்மதா தீரத்தை நோக்கி சென்றார். இது மாதிரி ஹரிச்சந்திரன் கதையை கேட்டு நிறைய பேர் நாரணதா சொல்றாங்க. அது போல இந்த அனித்தியம் நமக்கு புரிந்தால்தான் நித்தியத்தை பற்றி புரிய முடியும். அதனாலதான் இந்த வேத பரம்பரையே முதல்ல நித்தியம் அல்லாததை புரிய வைத்து விட்டு பின்னர் நித்தியத்தை பற்றி கூறும். சரி, இந்த விவேகம் இத புரிஞ்சிருக்கிற எனக்கு பிரித்து பார்க்கின்ற தன்மை, இந்த விவேகத்தினாலதான் எனக்கு வைராகியம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அனித்தியத்தை புரிந்து அதிலிருந்து நித்தியத்திற்காக நம்மை ஷிஃப்ட் செய்யணும். அந்த ஷிஃப்ட் செய்யறதோட பேரு வைராகியம். வைராகியம்ன்றது ஒண்ணும் பெருசு இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காக எதை நாம் கொடுக்கிறோமோ அந்த கொடுக்கிறதோட பேரு வைராகியம். என்னுடைய இலக்கு இதுதான், நான் கோல் பிக்சிங் பண்றல, அந்த பிக்சிங்கோட பேரு வைராகியம். அப்ப அனித்தியம் டு நித்தியத்திற்கு பயணிப்பது என்னது? அது பேர் முமுட்சுத்துவம். எனக்கு இந்த வைராகியம் ஏற்பட்டு அந்த வைராகியத்தினுடைய முதிர்வால் எனக்கு முமுட்சுத்துவம் ஏற்பட்டு இருக்கிறது. முதல்ல முமுட்சுத்துவம் எனக்கு ஆசை வரணும். அதுக்கு நித்திய அனித்தியத்தை விவேகம் எனக்கு புரியணும். அந்த விவேகத்திலிருந்து எனக்கு நித்தியமான அந்த ஆத்ம சைத்தன்யமான அந்த பிரம்ம தத்துவத்தின் மேல் எனக்கு ஒரு ஞானத்தின் மேல் எனக்கு ஒரு இச்சை ஏற்பட வேண்டும். அந்த இச்சை ஏற்பட்ட பிறகுதான் நான் அதில் பிரயாணிக்க முடியும். சோ அனித்திய விவேக வைராகிய முமுட்சுத்துவம் 3 தான் நீ சொல்லிருக்கீங்க. நடுவுல ஒண்ணு விட்டுட்டீங்களா? லாஸ்ட் கிளாஸ் முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இல்ல, அடுத்தது சொல்ல போறோம். இந்த அனித்திய பயணம் அதுக்கு அடுத்தது இதுக்கு உதவுறது எது அப்படின்னு சொன்னா, இப்ப பயணம் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். வைராகியம், விவேகம் டு வைராகியம், வைராகியம் டு முமுட்சுத்துவம், இது பயணம். இதுல நம்ம பயணிக்கிறதுக்கு உண்டான வெஹிக்கிள் வண்டி எது அப்படின்னு சொன்னா சமதமாதி. இதுதான் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தா அந்த வண்டியில 3 இருக்கும். என்னன்னா இருக்கான்? கண்டக்டர், டிரைவர், அதை சொல்லக்கூடாது. அதுல 3 இருக்கும். டிரைவர் ஓட்டுறதுல ஒண்ணு பிரேக் இருக்கும், இன்னொன்னு கிளட்ச் இருக்கும், இன்னொன்னு ஆக்சிலேட்டர் இருக்கும், ஏபிசி இருக்கும். இந்த நம்ம வண்டியில ஏறி உக்காந்துட்டோம், பஸ்ல ஏறி உக்காந்துட்டோம். இப்ப கூத்தனூர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்தோம். டிரைவர் கொஞ்சம் தூரத்துல வண்டி இருக்கார். அப்புறம் திடீர்னு பிரேக் அடிக்கிறார், பிரேக் ஒர்க் ஆகல. கண்டினியூ பாட்டு ஓட்டிட்டே போறேன். இல்லஜி 60 கிலோமீட்டர் வந்துட்டோம், பிரேக் ஒர்க் ஆகாமே ஓட்டின்னு வந்துட்டோம். இப்பதான் நம்ம பைபாஸ் ஏற போறோம். பார்த்து நான் பொறுமையா ஓட்டின்னு போறதுன்னா நம்ம அந்த வண்டியில உட்காருவோம், முதல்ல இறங்கிடுவோம். இல்லஜி ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்தாச்சு, டிரைவர் ஆக்சிலேட்டர் போட்டு அமுக்குறாரு, ஆக்சிலேட்டர் கொடுக்கவே மாட்டேங்குது, இன்ஜின் ஸ்பீடாவே ஆக மாட்டேங்குதுன்னா வண்டி ஓடாது. சரி, கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு கிளட்ச் தேவை. ரொம்ப நேரமா நீங்க அந்த கீரை இப்படி ஆட்டிருந்தீங்க, உங்களால எடுக்க முடியலன்ட்டு நம்ம வச்சு நானே கையில எடுத்து வச்சிருந்தேன். அந்த வண்டியிலையும் பிரயாணிக்க முடியாது. அப்போ இந்த முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மீது இச்சை, அந்த கோல் பிக்சிங் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு சரியான வண்டி தேவை. அந்த வண்டி எந்தெந்த வண்டி அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த சமாதி சப்த சம்பத்தி. சமஹா அப்படின்னு சொன்னா நிறைய சொல்றதுக்கு வச்சிருந்தேன், நேரத்தை கருதி முக்கியமானதை மட்டும் சொல்ற, நீங்க எழுதிக்கணும். சமஹா அப்படின்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் தாட் மேனேஜ்மெண்ட், தாட் அப்சர்வேஷன், தர்மா, அதுக்கப்புறமா அதர்மா. இந்த 2 தாட்டை நம்ம ஸ்டடி பண்றது. நான் தர்மத்துலதான் இருக்கிறேனா, அதர்மத்துலதான் இருக்கிறேனா அப்படின்னு என்னுடைய மனசை நான் அப்பப்ப செக் பண்றது. இது பேரு மன கட்டுப்பாடு அப்படின்னு பேரு. அடுத்தது
இந்த நினைவுகள் எல்லாம், இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. என்னை நான் அந்த எண்ணத்தை கவனித்து அந்த கவனத்தை நீக்கி இந்த பயணத்தில் நான் சேர்வதற்கு இந்த மன கட்டுப்பாடானது எனக்கு பேருதவியாக இருக்கும். அடுத்தது தமகா. தமகா அப்படின்றது சென்ஸ் ஆர்கன் மேனேஜ்மெண்ட். அது பேர் சென்சரி மேனேஜ்மெண்ட். இந்த சென்ஸ் ஆர்கன் மேனேஜ்மெண்ட் இந்திரிய கட்டுப்பாடு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனைவி போகலாம். மனைவி இல்ல, நீங்க தூங்குறீங்களா செக் பண்ணுங்க. மனிதன் தான் மனைவி அவங்க எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துட்டாங்க. மனிதன் போகலாமா, அதுல ஆணும் பெண்ணும் இன்க்ளூடட். அதனால என்னுடைய கண் போன போக்கெல்லாம் நான் போகாமல் அதுக்குதான் என்னுடைய விஷனை நான் சேஞ்ச் பண்ணணும். பார்க்கறது எல்லாத்தையுமே நான் பகவானா பார்க்கணும். நாட்டுங்கிற கோயில்ல இருக்கிற விக்கிரகம் மாத்திரம் இல்ல, பிரதோஷம் அப்போ அந்த வாசிக்கிறாங்களே அந்த வாசிப்பு, அதுல ஆனந்த கழிப்பு அது இல்ல, எல்லாத்தையும் ஆனந்த கழிப்பா நம்ம வந்து பார்க்கணும். தேவகி நடராஜா இஸ் டான்சிங், யோகிராம் சரத்குமார் சொன்னாரு பாருங்க. அது போல எல்லாத்தையும் நீங்க வந்து ஈஸ்வரனா பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்சரி மேனேஜ்மெண்ட்டை ஈஸியா நம்ம வந்து. அடுத்தது உபரமகா. இந்த உபரமகான்றது இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த சென்சரி மேனேஜ்மெண்ட்டையும் மெயின்டைன் பண்றது. சோ இதுல இந்த உபரமகா, இந்த detachment for the world, more attachment for the class. இந்த உலகத்துல உலக விஷயங்கள்ல இருந்து நம்மளை தள்ளி வச்சு ஆன்மீக விஷயத்துக்காக நம்மளை ஈடுபடுத்திக்கிற பயிற்சியோட பேரு உபரமகா. அதுக்கு அடுத்தது திரிஷா. பொறுமை நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். அப்படின்னா என்னது பொறுமை? நான் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். கொடிது வறுமை கொடிது, அதனையும் கொடிது அன்பிலா பெண்டீர். அவங்க போட்ட உணவை அன்போடு ருசிச்சு சாப்பிடுறது அதனையும் ரொம்ப பிடிச்சது. நான் அதை சொல்ல வரல. இங்க பொறுமை அப்படின்ற விஷயம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை கொடுத்தல் தலை. பிரச்சனை வெளியே இல்லை, பிரச்சனை என்னிடம் தான் இருக்கிறது. அனைத்து பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஏன் நீங்க அப்பப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நடக்கிறது எல்லாம் உங்களுடைய தலையெழுத்து பிரகாரம் தான் நடந்துன்னு இருக்கு. நீ என்ன பாக்கெட்ல காசு எடுத்து வந்தியோ அந்த காசுக்கு வரைக்கும் தான் நீ செலவு பண்ண முடியும். அதிகத்துக்கு ஆசைப்பட்டா என்ன பண்ணுவ? வாங்க முடியாது, கஷ்டம் வரும். கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அடுத்த மாசம் அதை போடணும். அதனால அதுக்கு நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. நம்ம வெளியே ஒரு ஊருக்கு வந்துட்டோம், டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்துட்டோம். அது என்ன சாப்பாடு ஏது சாப்பாடுன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அந்த சாப்பாடு தான் அதுல இருக்கும். அங்க வந்துட்டு வெளியே வந்து ஆஹா இந்த சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்காதா, அது கிடைச்சா நல்லா இருக்காதா, அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கும்? நம்ம ஆசைப்பட்டதா இருக்கும். நம்ம என்ன கட்டின்னு வந்தோமோ அதுதான் இருக்கும். நீ எங்க உன் தலையெழுத்தா எடுத்துன்னு வந்தியோ அதுதான் இங்க இருக்கு. அதனால மற்றவர்களை நீ குறை சொல்லாதே. நீ அதை அனுபவிக்க வந்தாய். புசித்தால் அன்றோ நதி தேங்கும் உன்னுடைய பிராராத்த கர்மத்தை நீ உண்டு கழித்து இங்கேயே நீக்கிவிடு. அதுக்குதான் நீங்க வந்திருக்கோம். அதனால இது வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் பொறுமையா புத்தியோட அழகா ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான முயற்சியை நம்ம பண்ணணும். ஐ ஹாவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் சஃபிஷியன்ட் ஆஃப் த பிளஷர் மைண்ட் நம்ம வந்து சொல்லணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரச்சனைய அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கணும், அதனுடைய ஆரிஜினை பார்க்கணும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கான்னு நம்ம அதை வந்து யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த வேதாந்த வாழ்க்கை அப்படின்ற விஷயத்துல நம்ம ஈஸியா போகலாம். இன்னொன்னு
எனக்கு இப்பயே நடக்கணும் ஜி. நான் கிளாஸ் கேட்கறேன் ஜி, என்னால திருப்பி சொல்ல முடியல, நான் உடனே மறந்துடுறேன். இல்ல தியானத்துல உட்காரலாம் பாக்குறேன், தொடர்ச்சியா அது பண்ணணும்னு பாக்குறேன், என்ன அறியாம எனக்கு சில தடைகள்லாம் வந்துருது. கேட்டாங்க உனக்கு இன்னும் பொறுமை போடல, எனக்கு இன்னும் தெரிஞ்சு உனக்கு இன்னும் சமதவாதி கூடலன்னு அர்த்தம். அது வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதற்கு நம்ம ரொம்ப பொறுமையா அதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். ஒரு விதையை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கே அதை நோண்டி பார்த்து அது முளைச்சிச்சா விதை வந்துச்சான்னு பாக்குறது எந்த அளவுக்கு தப்போ, இந்த ஆன்மீக பாதையில நான் எந்த அளவுக்கு திரும்பி பார்க்கறது தப்பு. நான் அன்னைக்கே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், பாதையில நான் இறங்கிட்டேன், அது கண்டிப்பா பகவான் பண்ணி கொடுத்துருவார். முயற்சி என்னது, அதை நான் செஞ்சே தீரணும். அந்த பொறுமை நம்ம கிட்ட வேணும். சோ அதுக்கு அடுத்தது ஸ்ரத்தா. ஏற்கனவே அவர் கேட்டாரு என்னன்னு, ஆஸ்திக்ய புத்தின்னு ஏற்கனவே கேட்டார். எனக்கு குரு வேதாந்த வாக்கியத்துல எனக்கு ஸ்ரத்தையை கொடு அப்படின்னு கேட்டார். ஸ்ரத்தை அப்படின்ற விஷயம் எப்ப அப்படின்னா, இது என்ன கலர், கருப்பா ஒயிட்டா, ஆரஞ்சு. இன்னொரு 1/2 மணி நேரத்துல சாப்பாடு போட்டாலும் சத்தமா சொல்லணும். ஆரஞ்சு கலர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே தெரிஞ்சது. கண்ணு டல்லா இருந்தாலும், கண்ணு கொஞ்சம் மங்களா இருந்தாலும், இல்ல லாங் சைட் ஷார்ட் சைட்டா இருந்தாலும் கலர் ஒரே கலர்ல. டவுட் ஆகாத எல்லாமே ஒரு மாதிரி சொல்றீங்களா, சத்தமாக காணுங்க. ஆரஞ்சு ஓகே, இப்படி சொன்னா அவங்களால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார முடியும். நான் எப்படி சொல்றேன், ஒரே ஆள காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் திருப்பி கேட்டா நீங்க எல்லாம் சேர்ந்தா இந்த மேல இருக்கிற உண்டு வைக்கணுங்க, அது மாதிரி சொல்லணும். என்ன கலர் இது, ஆரஞ்சு கலர். அதுதான் இந்த ஆரஞ்சு கலர் எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி தெரிஞ்சுதோ, அது போல இந்த நான் பார்க்கறது எனக்கு பொய்ய சொல்லாது. பார்த்த உடனே நான் கரெக்டா நான் சொன்ன மாதிரி இந்த வேதமும் குரு உபதேசமும் அது மாதிரிதான் எனக்கு நம்பிக்கை எனக்குள்ள வரணும். அது பேரு ஸ்ரத்தா. இது வரணும். அடுத்தது என்ன, சமாதானம் எனக்கு வரணும். இந்த சமாதானத்தோட பேரு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமாதானத்தோட பேரு, இது பேரு மன ஒருமுகப்பாடு அப்படின்னு பேரு. எதுக்கு மன ஒருமுகப்பாடு ஆகணும்? ஃபுல் ஃபோக்கஸ் இன் கிளாஸ். என்னை நான் இந்த வகுப்பில் என்னை நான் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட வேண்டும். மனசு எப்ப கிளாஸ் கேட்டாலும் நான் அந்த கிளாஸ் கேட்கறது இல்ல, எதை பார்த்தாலும் நான் கிளாஸா பார்க்கணும். வேதம் இது சொல்லுச்சு, இது மாதிரி இங்க நிகழ்றது, ஆஹா அருமையோ அருமை, எல்லாத்தையும் நீ பார்க்கும் போதே அந்த வேதம் சொல்ற விஷயமாவது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணுச்சுன்னா நீ மன ஒருமுகப்பாட்டுக்கு தகுதியான ஆளுன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த 6 விஷயம், சமஹா, தமஹா, உபரமஹா, திரிஷா, ஸ்ரத்தா, சமாதானம், அததான் இங்க கேட்கிறார். சாந்தியாத்யாக சம்பதோமே வித்தர. சாந்தி ஆதி. சாந்தி ஆதினா யாரு? ஓ, பக்கத்து வீட்டு சாந்தி அக்காவா அது சொல்றாரா? அது இல்ல. சாந்தி ஆதினா, சாந்தினா சமஹா. இந்த சமாதானாதிகள் அப்படின்னு அர்த்தம். சாந்தி ஆதி, சமஹா, தமஹா, உபரமஹா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். அது பேர் இந்த இடத்துல சாந்தி ஆதி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? சம்பதோமே. சம்பதம்னா என்னது? சம்பத்து அப்படின்னா ஐஸ்வர்யம், சொத்து. சம்பதோமே, அந்த சொத்துக்களை எனக்கு கொடு. விதர சுபகரீர். சுபகரீர் அப்படின்னா நற்பண்புகளை எனக்கு கொடு. அது மாத்திரம் இல்ல, நித்திய தற்பின்ன போதம். எனக்கு நித்திய தற்பின்ன போதம். நம்ம முதல்ல பார்த்தால நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அந்த நித்தியம் எது அனித்தியம் எது என்கின்ற பிரித்து பார்க்கின்ற போதம் அப்படின்னா அறிவு. அந்த அறிவை கொடு. நித்தியம் எது அனித்தியம் எது என்ற அறிகின்ற அறிவை கொடு. அடுத்தது என்ன? வைராகியத்தை கொடு. வைராகியம், பிரையாரிட்டி டு த. வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் எது? இந்த பிறவி பயனுடைய முக்கியத்துவம் எது?
நான் இந்த பிறவி பயனுடைய முக்கியத்துவம் நான் மரணமில்லா பெருவாழ்வை அடைவது. அந்த முக்கியத்துவத்தை நான் அந்த முக்கியத்துவத்திற்காக மரணமில்லா பெருவாழ்விற்காக நான் என்னுடைய பயணத்தை தொடங்குவது. அந்த பயணத்தில் விடைவிடாமல் ஒரே நேர்கோட்டில் என்னுடைய எண்ணம் எந்த விதத்திலும் சிதறாமல் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்கின்ற எத்தொழில்கள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. நான் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எப்ப செஞ்சாலும் அதை நான் ஏற்கனவே கூட அந்த கிளாஸ்ல பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாட்டு? ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவர் கோனே, காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவர் கோனே, பணத்தை கட்டி அழும் போதும் தாண்டவர் கோனே, மன பொட்டி மேல கண்மையடா தாண்டவர் கோனே, முட்டாள் பசங்கள் எல்லாம் தாண்டவர் கோனே, காசு முதலாளி ஆக்குதலா தாண்டவர் கோனே. காசு முதலாளி ஆக்கு, அவன் காசு முதலாளியா அவன் நடத்தின்னு இருக்கான். காசுதான் பணம் தான் எனக்கு பிரதானம் தான், காசுதான் எனக்கு முதலாளி. அப்ப காசுக்கு நான் எப்படி முதலாளி ஆவேன்? பணம் என்னை மூழ்கடிக்காமல் நான் பணத்தை போதுமான அளவிற்கு நான் செலவு பண்ணனா நான் தான் அதுக்கு முதலாளி. அப்படி எந்த வேலை செஞ்சாலும் வீட்டுல ஒரு பெரிய காரியம் ஆச்சுன்னா முதல்ல கூட்டுற இடம் எது? காசு இருக்கிறவங்க தான் கூட்டுவாங்க, சேஃப்டியில தான் முதல்ல கூட்டுவாங்க. அப்புறம் சாவு வீட்டுக்கு யாராவது போனாங்கன்னா கூட அவங்களோட எண்ணம் என்ன இருக்கும்? வரவங்க அழுகுறாங்க, எது பண்றாங்க. ஒரு படத்துல ஒருத்தர் செத்துருவார், அவர் கையில் இருக்கிற மோதிரத்துக்கு திருமணியா கட்டி பிடிச்சி அடிச்சு பாதிலே அந்த மோதிரத்தை எடுத்துப்பாங்க. உண்மையான நடக்கிறது உண்டு. ஏன்னா அது மாதிரி நம்ம அதையே ரொம்ப வாட்ச் பண்ணி பார்க்கிறோம். அது போல நீ இந்த மோட்ச காரியங்கள் உன்னை பற்றின அந்த மோட்சத்தை சம்பந்தமான அந்த விஷயத்தில் உன்னுடைய எண்ணத்தை முழுவதும் மோட்சத்திலே வை. எந்த செயல்பாடு வேண்டுமானாலும் செய், உன்னுடைய எண்ணம் அந்த மோட்சத்திலே இருக்கணும். எப்படி? தலையில தண்ணி கொண்டு வருவாங்க, தோண்டில நடந்து நிறைய கதைலாம் பேசின்னு வருவாங்க, கும்பலா போய் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க குடத்தையே பிடிச்சுன்னு வருவாங்க. குடம் அது பாட்டு தலையில நிற்கும், ஒரு கையில ஒரு குடம் இருக்கும். அவங்க ஊருக்கிற உலகத்துலதான் இப்படி திரும்பி திரும்பி பேசின்னு வருவாங்க. ஆனாலும் கூட அவங்க எண்ணம் எங்க இருக்கும்? குடத்துல இருக்கும். அது போல நீ எந்த வேலை வேணாலும் செய், உன்னுடைய எண்ணம் முழுக்க எங்க இருக்கணும்? மோட்சத்துல அந்த பரமனை அடைகின்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வுல உன்னுடைய எண்ணத்தை நீ வைக்கணும். மோட்ச வாஞ்சகா, மோட்சத்தின் மீது விருப்பமுடைய லகு கலைய. லகு எனக்கு ரொம்ப சீக்கிரமா, இது ரொம்ப எளிதா, ரொம்ப சுலபமா எனக்கு இதை வர வச்சது. இது கொஞ்சம் பெரிய பேராசை தான், இருந்தாலும் நம்ம வேண்டுதெல்லாம் வேண்டி வைப்போமே. ஏன் இதனுடைய பேர் என்ன? ஸ்ரீ சிவா சேவியமானே. ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மின்னு பேர், சிவா அப்படின்னா பார்வதினு பேர், சேவியமானே. இவங்க ரெண்டு பேருமே உன்னை பூச்சிட்டு கேட்டுக்கிறாங்க, அதனால போனா போதுன்னு நானும் கேட்கிறேன். அப்படி இல்லை, அம்மா எனக்கு இதை நீ குடுமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு உரியவளே, உயர்ந்தவளே. அறிவு மிக மிக முக்கியம். வீரத்துக்கு அதிபதியே அந்த துர்காவே, அந்த பார்வதி தேவியே உன்னை வணங்குறான். பணத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமியே உன்னை வணங்குறான். ஏன் வணங்குறான்? எனக்கு அந்த கல்வியை கொடு, ஞானத்தை கொடு, ஞானத்தினாலதான் எனக்கு மோட்சம் அப்படின்னு அவங்க புரிஞ்சு அந்த பூஜை பண்ணதுனால, அம்மா தாயே நானும் உன்னை வணங்குகிறேன், எனக்கு அந்த அருளை கொடு. விவேகம் இல்லாத வைராக்கியம் மூர்க்கத்தனம், அதனால எனக்கு விவேகத்தோட இருக்கிற வைராக்கியத்தை கொடு. ஸ்ரீ சிவா சேவியமானே. இந்த ஸ்ரீ சிவா சேவியமானே இது சம்போதனம். கொஞ்சம் அந்த அம்மாவை அடிச்சு வைக்கிற வார்த்தை. வித்யா தீர்த்தாதி யோகி பிரவக. இந்த வித்யா தீர்த்த சுவாமிகள் போன்ற பெரிய ஞானிகள் உன்னை அவர்களால் பூஜிக்கப்பட்டவரே. பிரவர அப்படின்னா உயர்ந்த உன்னதமானவரே அப்படின்னு அர்த்தம். அவன் கலசரோ ஜாத, சரோ ஜாத அப்படின்னா தாமரை போன்ற கைகளை உடையவளே அப்படின்னு அர்த்தம். சம்பூஜிதாங்கிரே பூஜிக்கப்படுபவளே. அம்மையே
சரஸ்வதி கமல ஜெயித்தே தாயே உன்னுடைய பாதத்தில் என்னை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன், மண்டியிட்டு கேட்கின்றேன் தாயே. நீ எனக்கு அந்த ஆத்ம வித்தையையும் சுத்த புத்தியையும் கொடுத்து என்னை ஆண்டருளே. ஏ சரஸ்வதி மாதா, பிரம்ம கலைவாணி, கூத்தனூர் சரஸ்வதி தாயே அப்படின்னு இதுல வேண்டார். இப்ப இந்த பதவிசாரத்தை படிச்சுட்டு இந்த கிளாஸ திருநெல்வேலி செய்யலாம். எல்லாம் சேர்ந்து சாந்தியா சம்பதோமே பதவிசாரம். சாந்தியாதி, சாந்தி ஆதி, சமதமம் முதலான சமாதானம் வரை. சம்பதோமே, சம்பத்துக்களை அதாவது சொத்துக்களை கொடு. விதர சுபகரியம், நற்பண்புகளை கொடு. நித்திய தற்பின்ன போதம், நித்தியம் எது அனித்தியம் எது என்று பிரித்து பார்க்கும் அறிவு, போதம், விவேகத்தை எனக்கு கொடு. வைராக்கியம், விராகம், ஆசையை விடல். இந்த எந்த நோக்கத்திற்காக? எனக்கு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வைராகியத்தில் எனக்கு முக்கியத்துவத்தை கொடு. மோக்ஷா வாஞ்ச அபி, மோட்சத்தில் விருப்பமுடைய லகு கலையர், எளிதாக சுலபமாக சீக்கிரமாக ஸ்ரீ சிவா சேவியமானே. லக்ஷ்மி, பார்வதி இவர்களால் பூஜிக்கப்பட்டு உபச்சாரம் செய்யப்படுபவரே. வித்யா தீர்த்தாதி யோகி பிரவர, வித்யா தீர்த்தர்கள் போன்ற சிருங்கேரி பரம்பரையினாலும் யோகிகளினாலும் உன்னதமாக உன்னைத்தான் பூஜிக்கிறார்கள். கரசரோஜாக, கரங்களால் அம்பிகையே பூஜிதார்களே, பூஜிக்கப்படுபவரே. வித்யா சுத்தாம்ச புத்தி கமலஜ தைத்தே சத்வரம் தேகி பத்ரம். ஆத்ம வித்தையும் அதை பெறும் தூய தத்துவ புத்தியையும் மனதையும் இப்பொழுதே நீ எனக்கு அருள்வாய். கமலஜ தைத்தே வாணி கலைவாணி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். மூர்த்தியெல்லாம் வாழி, மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. जय बोलो सद्गुरुनाथ महाराज की जय।